பார்க்க போற சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 10 மேத்ஸ் 3rd யூனிட் அல்ஜிப்ரா தான் வந்து இந்த யூனிட்ல வந்து இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். So first example பாருங்க. The father's age is 6 times his son's age. 6 years hence the age of father will be 4 times his son's age. Find the present ages of the son and father. So algebra பொறுத்தளவுக்கு ஸோ நம்ம ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது நம்ம கரெக்டான மெத்தடில் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ பாருங்க, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாதர் ஏஜ் கொடுத்துருக்காங்க அண்டு சன்னோட ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர், present age of father நான் xன்னு வச்சுக்கிறேன். அதே போல present age of sonக்கு என்ன வந்திருக்கேன், yன்னு வச்சிருக்கேன். ஓகேவா, நீங்க என்ன வேரியபிள்னாலும் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாதருக்கு கூட y வச்சுக்கலாம், சன்னுக்கு கூட x வச்சுக்கலாம், இல்லை st ஏதாவது ஒரு வேரியபிள் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது முடிஞ்சு. the father's age, ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படின்னா 6 times 6 மடங்கு 6 times அவரோட சன்னோட ஏஜை விட 6 மடங்கு அதிகம். அதாவது இப்போ சன்னோட ஏஜ் ஒய்ன்னு இருந்தா 6 டைம்ஸ்ன்றது என்னது, 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். 5 டைம்ஸ் இருந்தா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்போ ஒய்னா என்னது நம்மளுக்கு 6y, அதுதான். இப்போ அது வந்து எது ஈக்குவல், ஃபாதரோட ஏஜுக்கு ஈக்குவல் என்னது, ஃபாதரோட ஏஜ் நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ஓகே, அவரோட ஏஜ் எதுக்கு ஈக்குவல், 6 டைம்ஸ் அவரோட சன்னோட ஏஜ், அதாவது 6y. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. தென் செகண்ட் ஈக்குவேஷன் 6 years hence, 6 வருஷம் கழிச்சு, அதாவது இப்போ ஒரு இது நம்ம முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ ப்ரெசன்ட் ஏஜ்ல இருந்து அதுக்கப்புறம் 6 வருஷம் 6 years henceனா 6 வருஷம் கழிச்சு, அதாவது ப்ரெசன்ட் ஏஜ்ல இருந்து இப்போ நம்ம இன்னும் ஒரு 6 வருஷம் பின்னாடினா அப்போ என்ன பண்ணுவோம், 6 வருஷத்தை சேர்ப்போம். இப்போ ஃபாதரோட ஏஜ் எக்ஸ், சன்னோட ஏஜ் ஒய் அப்படின்னா இன்னும் ஒரு 6 வருஷம். இப்போ இது வந்து இப்போ உள்ளது, இப்போ இது நம்ம 2026ல இருக்கோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 6 வருஷம் அப்படின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 6 வருஷத்தை வந்து 6 இயர்ஸா ஆட் பண்ணணும், பிளஸ் 6. ஓகேவா, 6 years hence the age of father, ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படின்னா will be 4 times. இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா, 6 years hence ரெண்டு பேரோட ஏஜும் மாறும் இல்லையா. இப்போ நம்மளோட ஏஜும் மாறும், நம்மளோட சன்னோட ஏஜும் 6 இயர்ஸ்க்கு மாறும். ஓகே, ஃபாதரோட ஏஜும் 6 இயர்ஸ் கழிச்சு, சன்னோட ஏஜும் 6 இயர்ஸ் கழிச்சு நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அவரோட ஃபாதரோட ஏஜ் என்ன சொல்றாங்க, 4 times his son's age. இந்த சன்னோட ஏஜ் இருக்கு பாத்தீங்களா, இதை விட 4 மடங்கு அதிகம், அதாவது இந்த சன்னோட ஏஜ்ல இருந்து 4 times அதிகம் ஈக்குவல், அதுதான் ஃபாதரோட ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் திங் நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் இது என்னன்னா ஃபாதரோட ஏஜ் வச்சுட்டோம், சன்னோட ஏஜ் வச்சுட்டோம். ஓகேவா, ஃபாதரோட ஏஜ் எதுக்கு ஈக்குவல், 6 டைம்ஸ் அவரோட சன்னோட ஏஜுக்கு ஈக்குவல். அவரோட சன்னோட ஏஜ் ஒய்னா அது நம்ம 6ஆல மல்டிப்ளை பண்ணோம், 6y. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சது. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 6 years hence, அதாவது ப்ரெசன்ட் ஏஜ்ல இருந்து தான் எடுக்கணும், நீங்க வாட்டில இதுல இருந்து எடுத்துடக்கூடாது. ஓகே, ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் இப்போ வந்து ப்ரெசண்டா எக்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு எக்ஸ் பிளஸ் 6ன்னு மாறும், ஒய்ன்னு இருக்குது ஒய் பிளஸ் 6ன்னு மாறும். ஓகேவா, 6 வருஷத்தை ஆட் பண்ணிட்டோம். the age of father, அதுக்கப்புறம் ஃபாதரோட ஏஜ் என்ன ஆகுதுன்னா 4 times his son age, சன்னோட ஏஜை விட 4 மடங்கு அதிகம். ஸோ 4ஆல நம்ம என்ன பண்ணணும், 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். x plus 6 equal to 4y plus 6, 4 into y plus. So second equation form ஆயிடுச்சு. Find the present age. இப்போ நம்ம present age xy தானே வச்சிருக்கோம், இந்த இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதுல ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ற வரைய தான் நம்ம, அதுக்கடுத்து எந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல வேணாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். அடிஷன் பண்ணலாம், இல்லை ஒரு ஈக்குவேஷனை இன்னொரு ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ண பாருங்க, எப்பயுமே வந்து இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்க வேரியபிள் என்னது, எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு, எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு. ஓகே,
அப்ப ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்போது அந்த இடத்துல எக்ஸ் ஒய் ஏதாவது ஒரு இது சேமா நம்ம கொண்டு வரணும். இப்ப எக்ஸ் இங்க இருக்குன்னா இதையும் எக்ஸா மாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்றத யோசிக்கணும். அப்படி இல்லையா இதே இதை வந்து ஒய்யா மாத்துறதுக்கு என்ன வழி? ஒரே ஈக்குவேஷன்ல சேம் ஒன்னு எக்ஸா கொண்டு வரணும், இல்லாட்டி ஒய்யா கொண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாருங்க, இப்ப எக்ஸ்ன்னு இருக்க இடத்துல எது ஈக்குவல் நம்ம 6yன்னு போட்டுக்கலாம். அப்ப எக்ஸ்ன்னு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நான் 6yன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஈக்குவல், எக்ஸ் ஈக்குவல் 6y. இதே இது 6y எங்க இருக்குதோ அங்கதான் நான் எக்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஓகே, புரியுதா? 6y எங்கேயாவது நம்ம தேடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 4y தான் வரணும். பட் ஆனால் நம்மளுக்கு 6y வந்தால் மட்டும்தான் எக்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இருக்க இடத்துல தனியாக எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம எதை அப்ளை பண்ணலாம்? 6y அப்ளை பண்ணலாம். இதுதான் மெத்தட். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து ஆட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்? எக்ஸ் இருக்குதா, எக்ஸுக்கு பதிலாக நான் எதை ஈக்குவேட் பண்றேன், அப்ளை பண்றேன், 6y அப்ளை பண்றேன். x equal to 6y இந்த கான்செப்ட்ல நான் அப்ளை பண்றேன். அப்போ இந்த x இருக்க இடத்துல என்ன வரும்? எனக்கு 6y வரும். ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து மாறாது. எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? 6 இருக்கு. அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் அப்படியே நம்மளுக்கு வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எக்ஸ்ன்னு இருக்க இடத்துல இதோட வேல்யூ அப்ளை பண்ணோம். பிகாஸ் இது ரெண்டு ஈக்குவல், நாட் ஈக்குவல் கிடையாது, ஈக்குவல். இது ரெண்டு ஈக்குவல். 6y இருக்க இடத்துல நீங்க எக்ஸ் போட்டுக்கலாம், எக்ஸ் இருக்க இடத்துல 6y போட்டுக்கலாம், மாத்தி நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை பாருங்க, மல்டிப்ளை பண்ணணும். பிராக்கெட்ல இருக்கு அப்படின்னா இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 4y y மல்டிப்ளை பண்ணும்போது 4y, தென் சிம்பிள் மாதிரி கூடாது, பிளஸ் இருக்கு பிளஸ். ஸோ 4 6 24 மல்டிப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நீங்க சால்வ் பண்ணணும். அப்போ வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடணும். வேல்யூஸ் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடணும். இங்க 6y இருக்கு, அப்ப வேல்யூ இங்க y இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் எடுத்துட்டு வரணும். ஈக்குவல்ட்டி இருக்கு பாத்தீங்களா? ஈக்குவல்ட்ல இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது அதோட சைன் மட்டும் மாறும். இப்ப இங்க பிளஸ் இருக்கா, அப்ப இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? மைனஸா மாறும். எப்பயுமே வேரியபிள் இப்ப வேல்யூ இப்ப x equal to 2 அப்படின்னா x equal to 2ன்றது வேரியபிளை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோமா, அதுக்காக தான். ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ வேரியபிள் கண்டுபிடிக்கணும், அதுக்காக வேரியபிள் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அப்ப இந்த 4y வந்து நான் என்ன பண்ணேன்? லெஃப்ட் சைடு மூவ் பண்றேன். அப்ப இங்க இருக்கிற 6y அப்படியே வச்சுக்கிறேன். அப்ப இந்த 4y இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? இங்க பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸா மாறும். ஈக்குவல் டு இந்த 6 இருக்கு இல்லையா, தனி நம்பர், இதை நான் ரைட் சைடு மூவ் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? இந்த பிளஸ் 6 அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸா மாறும். எந்த வேல்யூ மாத்திரமோ அதை மட்டும் தனியா வச்சுட்டு இப்ப இந்த இதை மூவ் பண்றேன், இதை மூவ் பண்றேன், இதை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிடுங்க. ஓகேவா? 6y இருந்தது, 24 இந்த சைடு இருந்து அப்படியே எழுதிட்டேன். இப்போ இந்த 4y இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ்ல மாறும். அப்ப இதே இது பிளஸ் 6 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் 6ஆ மாறும். இப்போ இதுக்கு அடுத்து 6yல 4y போச்சுன்னா 2y, 6y இருக்கு, 6y இருக்கு, அதுல 4y நம்மளுக்கு மைனஸ் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்ன? 2y ஈக்குவல் டு இங்க 24 இருக்கு. 24ல இங்க நம்மளுக்கு என்னது? 6 போயிடுச்சு அப்படின்னா என்னது? 18. ஸோ y ஈக்குவல் டு 18. இப்போ இந்த 2 வந்து நம்மளுக்கு ஷிஃப்ட் பண்றோம். ஓகே, அப்ப இங்க என்னவா இருக்கு? மல்டிப்ளை இருக்கு. 2 into y தான் 2y. 2 into y நம்மளுக்கு பிளஸ் மைனஸா மாறும், மைனஸ் பிளஸ்ஸா மாறும். ஈக்குவல்ட்ல இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது இப்போ இது மல்டிப்ளைல இருக்கு. மல்டிப்ளைல இருக்கிறது என்ன ஆகும்? டிவைடா மாறும். டிவைட்ல இருக்கிறது என்ன ஆகும்? மல்டிப்ளையா மாறும். இதுதான். இப்ப இந்த 2 இங்க போகும்போது என்ன ஆகும்? டிவைடுக்கு போகும். பிகாஸ் இங்க மல்டிப்ளைல இருந்ததுனால. அப்ப 2 1s are 2, 9 2s are 18. அப்ப y equal to 9. yன்றது நம்ம யாருக்கு அசைன் பண்ணி வச்சிருக்கோம்? சன்னோட பெர்சன்டேஜ். அப்ப சன்னோட பெர்சன்டேஜ் y அப்படின்னா y equal to 9. சன்னோட பெர்சன்டேஜ் என்னது? நம்மளுக்கு 9. இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து ஃபாதரோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்காங்க. ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன? ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ ஒய்யோட வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்குமா? ஸோ சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 9 இன் ஈக்குவேஷன் 1.
substitute y equal to 9 in equation 1. So, one equation என்னது x equal to 6y. அப்ப x equal to 6 into 9. x equal to 54. So, இதுதான் very simple. நம்மளே அத ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டா நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த வேல்யூ வேணாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி போட்டுக்கலாம். சப்போஸ் இது வந்து கேன்சல் ஆகும் அப்படின்னா நம்ம எந்த நம்பரால் வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் அப்படி மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் அந்த ஹோல் டேர்ம் எல்லாத்துக்கும் ஒன்றா பண்ணணும். அதுதான் இங்கே மெத்தட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க. இதுல வந்து நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க சம்ல எக்ஸாம்பிள் 1ல வந்து நம்ம என்ன பார்த்தோம், பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதோட ஹிண்ட் கொடுத்துட்டு நம்மளே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். பட் இதில் டைரெக்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் மல்டிப்ளை கூட பண்ண வேணாம். வெரி சிம்பிள் மெத்தட். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. 2x minus 3y equal to 6. First equation. Second equation என்னது x plus y equal to 1. So second equation. So நான் first என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று ஒரு ஈக்குவேஷனை எக்ஸா மாற்றினும் இல்லாட்டி ஒய்யா மாற்றினும். இப்போ நான் அந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். x equal to என்ன பண்ணுறேன், y இந்த பக்கம் கொண்டு போகிறேன் 1 minus y. இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 1 minus y. எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்னா 1 minus yன்னு அப்ளை பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 என்னது 2x minus 3y equal to 6. இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ண போறேன், 1 minus y. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும், ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே வரணும் கரெக்டா. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 1 minus y minus 3y equal to 6. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 1s are 2. இந்த டேர்ம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 2 வந்து உள்ள மல்டிப்ளை மைனஸ் 2y, ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எழுதுங்க 3y equal to 6. இப்போ பாருங்க minus 2y minus 3y, அதாவது minus 2y minus 3y. ஸோ சைன் ஒரே மாதிரி வந்திருந்தா என்ன பண்ணணும், அந்த சைனை போட்டு ரெண்டத்தையும் பிளஸ் பண்ணி பண்ணணும். மைனஸ் 5y. அப்போ 2 minus 5y equal to 6. நம்மளுக்கு என்ன வேணும், வேரியபிள் மட்டும்தான் வேணும். ஸோ வேரியபிள் அந்த பக்கமே வச்சுக்கோங்க. equal to 6. அப்போ இந்த 2 என்ன பண்ணணும், ஸோ வேரியபிள் வேணும். அப்போ வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க அந்த கோஎஃபிஷியன்ட்டோட நம்ம மைனஸ் 5 வச்சுட்டு இந்த இது என்னது ப்ளஸ் 2. இப்போ இங்கே இருக்கிறது என்னது, மல்டிப்ளேல கிடையாது, ப்ளஸ் 2. அப்போ அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், minus 2 மாறும். 6 minus 2 என்னது நம்மளுக்கு 4. அப்போ minus 5y equal to 4. அப்போ y equal to minus 4/5. ஸோ சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சலாம். நீங்கள் மல்டிப்ளே பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இன்னொரு, இப்போ ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணோம், எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணிடணும். ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை மாற்றி பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன், y ஈக்குவல் டு என்ன ஒரு சேம் திங் 1 minus x. இதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் நான் சேம் ஈக்குவேஷன் 1ல அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 அகெயின் எடுத்துக்கோங்க. என்னது 2x minus 3y equal to 6. இப்போ இந்த இடத்துல நான் என்ன அப்ளை பண்ண போறேன், yக்கு பதிலாக 1 minus xன்னு அப்ளை பண்ண போறேன். அப்போ ரிமைனிங் இருக்க டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. 2x minus 3 into y இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணோம், 1 minus xன்னு அப்ளை பண்ணணும். equal to 6. மல்டிப்ளை பண்ணுங்க. 3ஆல இந்த டேர்ம் ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது 3, செகண்ட் டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், பிளஸ்ஸா மாறும். ஸோ 3 into x 3x equal to 6. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், வேரியபிள் எல்லாத்தையும் இதே சைடு வச்சுக்கணும். ரிமைனிங் இருக்க நம்பர்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ 2x இருக்கு, 3x இருக்கு. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. என்ன வரும், 5x equal to இங்க என்ன இருக்கு 6. அதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்க இருந்து மூவ் ஆகிற டேர்ம் எது, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க டேர்ம் என்னது, -3. ஸோ -3 வந்து நான் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும், +3 மாறும். ஸோ +3. ஸோ 5x equal to 9. x equal to 9/5. ஸோ
நம்ம ஓன் மெத்தட் எப்படின்னு வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்ன்னு இருக்கிறதுன அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஒரு ஈக்குவேஷனை இன்னொரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண முடியுமான்னு பாருங்க. சப்போஸ் இப்போ புக்ல இருக்க மாதிரி நான் இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணேன்னு வைங்க, இங்க 2x இருக்கு, இங்கேயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2x + 2y ஈக்குவல் டு 2 வரும். எந்த நம்பர்ல வேணாலும் மல்டிப்ளை பண்ணணும், பட் ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணும்போது எக்ஸ் 2x கேன்சல் ஆயிரும். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். தேர்ட் சம் பாருங்க. இதுல இப்போ நம்ம வந்து 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒன்றை வந்து இன்னொன்று இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதுல பாருங்க நம்மளுக்கு 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் 1, 2 and 3. இப்போ இதே இதுல நான் எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஒய் எடுத்தனாலும், இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸை வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போனேனாலும் நம்மளுக்கு ஒய் இசட் ரெண்டு வேரியபிள் வந்துடும். ஸோ இப்போ 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா ஒன்றை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒன்றை எக்ஸுக்கு பதிலாக ஆட் பண்ணலாம், இல்லை ஒய்க்கு பதிலாக ஆட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 3 வேரியபிள் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஈக்குவேஷனை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகுற மாதிரி பார்க்கணும். இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்துக்காங்க. 3x இருக்கு, 2x இருக்கு, 2y 3y. இப்போ இந்த இடத்துல z சப்போ இங்க பிளஸ் z நமக்கு மைனஸ். அப்ப இந்த ஈக்குவேஷன் 1ல இருந்து ஈக்குவேஷன் 2வை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, சாரி பிளஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த z வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு டேர்ம் எடுக்கணும். அதே போல ஈக்குவேஷன் 2, 3 பாருங்க. அப்ப இந்த 2 டேர்மையும் நம்ம பிளஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 z கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ணும்போது 3x minus 2y plus z equal to 2. அடுத்த டேர்ம் என்னது நம்மளுக்கு, 2x plus 3y minus z equal to 5. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், பிளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆகும். அப்போ இந்த இடத்துல 3x இருக்கு, 2x இருக்கு, 3 இது ரெண்டுமே பிளஸ் சைன். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, 5x. இந்த இடத்துல பாருங்க மைனஸ் 2y பிளஸ் 2y இந்த மாதிரி சைன் மாறி வந்திருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்போ 3yல இருந்து 2y போயிடுச்சுன்னா என்ன ஆகும், வெறும் y. அப்போ பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு அதை தான் போடணும். ஸோ பிளஸ் மைனஸ் மாறி வரும்போது நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் அல்ஜிப்ரால வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இந்த பிளஸ் மைனஸ் மாறி வரும்போது அதை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்கிறது என்னது, பிளஸ். அப்போ 3ல 2 போச்சுன்னா ஒரே ஒரு y. அப்போ இந்த z நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆயிடும். பிளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு 2 + 5 7. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நான் 4ஆ வச்சுக்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும், ஆடிங் ஈக்குவேஷன் 2 and 3. எதுக்காக ஆட் பண்றோம், நீங்க எந்த ஈக்குவேஷன் இப்போ 1ஐயும் 3ஐயும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது z இப்போ வந்து பாருங்க 1ஐயும் 3 ஆட் பண்ணும்போது இங்கேயும் பிளஸ் z இங்கேயும் பிளஸ் z. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணணும். ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 3 அப்படி பண்ணோம்னா இது மைனஸ் ஆகும், அப்போ கேன்சல் ஆகும். ஓகேவா? ஒரே சைன் இருக்கும் போது பிளஸ் z வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், 2z தான் வரும், கேன்சல் ஆகாது. அப்போ நம்மளுக்கு சைன் மாறி வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கேன்சல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், ஆடிங் ஈக்குவேஷன் 2 and 3 2 and 3 செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ 2x plus 3y equal to minus z equal to 5. next x plus y plus z equal to 6. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க, 2x plus ஒரு x, 2x ஓட இன்னொரு x சேரும்போது என்ன வரும், 3x. then 3y இருக்கு, இங்க ஒரு y இருக்கு, என்னது 4y. then minus z இருக்கு, plus z இருக்கு, என்ன ஆகும், கேன்சல் ஆயிடும். equal to 6 plus 5 11. ஓகே, இதை வந்து நான் ஈக்குவேஷன் 5ஆ வச்சுக்கிறேன். then இப்போ இந்த இதுல பாருங்க 5x plus y equal to 7. இங்க 3x plus 4y equal to 11 இருக்கு. இப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்க, ஒன்று இந்த இடத்துல வந்து 3x இருக்கணும், இல்லாட்டி இங்க 5x இருக்கணும். இதை மாற்ற முடியுமான்னு பார்க்கணும், ஒரே நம்பர் வருதான்னு பார்க்கணும்.
சப்போஸ் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 15 மாறும். எக்ஸை கேன்சல் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நம்மளுக்கு இந்த 2 டேர்ம் இருக்கு இல்லையா, இதில் என்னாவது பண்ணுனா இந்த 2 டேர்மில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகணும், இல்லாட்டி ஒய் கேன்சல் ஆகணும். என்ன பண்ணுனா மாறும். இப்போ இந்த இடத்துல ஒய் இருக்கா, இப்போ நான் இந்த ஹோல் டேர்மையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வைங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ஒய்யை மல்டிப்ளை பண்ணும்போது 4y, இதுவும் மாறும், எல்லா டேர்மும் மாறும், ஓகே. பட் இந்த இடத்துல என்ன ஆகும், 4y வரும். அப்போ இங்கேயும் 4y இருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்மை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒய் கேன்சல் ஆகுமா? அதை தான் இப்போ நம்ம பண்ண போறோம். மல்டிப்ளை ஈக்குவேஷன் என்னது 4 by 4. ஈக்குவேஷன் 4-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்றேன். அப்போ 5x என்ன இருக்கு, 5x plus y equal to 7. அப்போ மல்டிப்ளை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 4 5s are 20x plus 4y equal to 28. இப்போ இந்த இதை வந்து நான் ஈக்குவேஷன் 6-ஆ வச்சுக்கிறேன். இப்போ நல்லா பாருங்க, ஈக்குவேஷன் 6-ஐ பாருங்க, 5-ஐ பாருங்க, என்ன இருக்கு, 4y 4y. அப்ப இதுல இருந்து இந்த டேர்மை நான் மைனஸ் பண்றேன், சேர்க்க கூடாது, இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ். அப்ப நான் என்ன பண்றேன், ஈக்குவேஷன் 6 minus 5 இதை தான் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்றேன், ஈக்குவேஷன் 6 minus 5. ஸோ ஈக்குவேஷன் 6 இங்க இருக்கா, ஸோ அதுக்கு அடியிலேயே கூட நான் எழுதிக்கிறேன். 5ஓட ஈக்குவேஷன் என்னது, 3x plus 4y equal to 11. இந்த இடத்துல நீங்க மைனஸ் பண்ண போறீங்க. அப்ப மைனஸ் பண்ணும்போது மைனஸால இந்த இடத்த மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஹோல் டேர்மையும் மைனஸ் பண்றோம். அதாவது இப்ப 4 இருக்கு 6 இருக்கு, 4-ஐ வந்து 4-ஐ வந்து 4 minus 6ன்னு போடும்போது என்னது, மைனஸ். அப்ப இந்த டேர்முக்கு முன்னாடி மைனஸ்ன்றது வரும். அப்போ நான் இந்த டேர்ம்ல இருந்து இதை மைனஸ் பண்ணேன்னா இந்த மைனஸால மல்டிப்ளை பண்ணும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், சைன் மைனஸ் 3x, இந்த இடத்துல மைனஸ் 4y minus 11, அதாவது 28 minus 11, 4y minus 4y, 20x minus 3x. அப்போ இப்ப கேன்சல் பண்ணுங்க, 4y கேன்சல் ஆயிடுமா, 20xல minus 3x போயிடுச்சுன்னா என்னது, 17x equal to 28ல 11 போயிடுச்சுன்னா என்னது, 17. So x equal to 17 by 17, x equal to 1. ஸோ ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். xy இந்த டேர்மையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். 3x இருக்கு ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 11. அப்போ இந்த x வந்து நான் இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்க, ஈக்குவேஷன் 5ல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கொஷின் அழிச்சிடலாம். இப்போ சோ இதுவரை முடிஞ்சது. நான் இப்போ என்ன பண்றேன், substitute x equal to 1 in equation 5. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. எந்த ஈக்குவேஷனால இதுல இருக்கிறதுல நீங்க அப்ளை பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் 4ல அப்ளை பண்ணலாம். பட் இங்க அப்ளை பண்ணும்போது இசோட்டோட வேல்யூ வேணும். நம்மளுக்கு xy இருக்கிறதுல இப்போ இந்த 4லயும் அப்ளை பண்ணலாம், 5லயும் அப்ளை பண்ணலாம். நான் 5ல அப்ளை பண்றேன். ஓகே, சோ 5ல என்ன இருக்கீங்க, 3x plus 4y equal to 11. அப்ப x இருக்க இடத்துல இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணனும், 1 ன்னு அப்ளை பண்ணனும். அப்ப 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 3 plus 4y equal to 11. 4y equal to 11. இங்க plus 3 இருக்குது, இங்க போகும்போது என்ன ஆகும், minus 3 மாறும். Then 4y equal to என்னது, 8. இப்போ y equal to 8 by 4. 4 ones are 4, 4 twos are 8. So y equal to 2. இப்போ x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, y ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. தென் நீங்க லாஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல கூட அப்ளை பண்ணலாம். So substitute x equal to 1, y equal to 2 in equation 3. So equation 3 எடுத்துக்கலாம் நம்ம, x plus y plus z equal to 6.
ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம எழுதிடணும், நீட்டாக எழுதிடணும். சப்ஸ்டிடியூட் x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 3. லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப் எழுதுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 1, ஒய்யோட வேல்யூ என்னது 2 ப்ளஸ் இசட் நம்மளுக்கு தெரியாது 6. அப்போ 2 + 1 என்னது 3. 3 + z = 6. அப்போ z மட்டும் இந்த பக்கம் வைக்கும்போது 3 என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகும். அப்போ 6 - 3. அப்போ z = 6 - 3, z = 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் எதை வேணாலும் மாற்றிக்கலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அல்ஜிப்ராவை பொறுத்தளவுக்கு இதுதான், நம்ம எந்த மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணி வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டாக சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ எந்த ஈக்குவேஷனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எந்த ஈக்குவேஷன் வேணாலும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் மெத்தடில் புரிஞ்சு செய்யுங்க, அதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? ஸோ இந்த சம்மு வந்து திரும்ப பாருங்கள், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் அகெயின் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட இன்னும் வந்து கரெக்டாக நான் வந்து போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.